ஒரு காட்டுக்கு வேடன் வேட்டையாடுறதுக்காக போகிறான். அவன் கையில் என்ன இருக்கும்? ஈட்டி இருக்கும், ஒரு வில்லு, நல்ல நாணி ஏற்றப்பட்ட வில்லு அம்போட போகிறான். போகிறவன் காட்டுக்குள்ளே ஒரு நல்ல யானையை பார்த்துட்டான். ஆகா, இன்னைக்கு யானையை வேட்டையாட போகிறோன்னு கையில் இருக்கிற ஈட்டியை யானை மேலே எரிஞ்சிட்டான். கரெக்டாக குறி பார்த்து எரிஞ்ச உடனே யானை அப்படியே சொலண்டு கீழே விழுந்துருச்சு. யானையை வேட்டையாடிட்டோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தில் விறுவிறுன்னு யானையை நோக்கி நடக்கிறான். அங்கே ஒரு பாம்பு படுத்துருக்குது. பாம்பை மிதிச்சிட்டான் கவனிக்காமல். பாம்பு படக்குன்னு இருந்துச்சு, இவனை கொத்திருச்சு. கொத்தினோடனே இவன் அப்படியே நுரையாக கக்கி கீழே விழுறான்ல, கையில் இருக்கிற அம்பால் அந்த பாம்பையும் கொண்டுறான். இப்போ யானை செத்து கிடக்குது, வேடன் செத்து கிடக்குறான், கொத்தின பாம்பும் செத்து கிடக்குது. இதுதான் சூழல். பக்கத்தில் அந்த நாணியேற்றப்பட்ட வில்லும் கிடக்குது. இப்போ அந்த வழியாக ஒரு நரி வருது, பார்க்குது. பெரிய யானை செத்து கிடக்குது, 6 மாதம் சாப்பிட்லாம் வச்சு. ஒரு மனுஷன் செத்து கிடக்குறான், இவனை 1 வாரம் வச்சு சாப்பிட்லாம். ஒரு பாம்பு செத்து கிடக்குது, 1 நாள் வச்சு சாப்பிட்லாம். இப்போ பசிக்குது, என்ன சாப்பிட்லாம்? அந்த வில்லில் நாண் ஏற்றிருக்காங்கல்ல, அந்த நாண் அந்த காலத்தில் நரம்பை வச்சு தான் ஏற்றுவாங்க. அந்த நரம்பை இப்போ சாப்பிடுவோம் பசிக்கு, அப்புறமா அந்த 3ஐயும் சாப்பிடுவோன்ட்டு நரம்பை போய் கடிச்சதா இல்லையா? அது நாண் ஏற்றப்பட்ட வில்லா, நரம்பை கடித்தவுடனே அந்த வில்லு சடார்னு இருந்துச்சு, அது மண்டையில் அடித்து நரி செத்து போச்சு. இதோடைய மாரல் நீதி என்ன அப்படின்னா, நம்மை சுற்றி 1000 அற்புதங்கள் இருக்கும்போது அல்பத்தனமான ஏதோ ஒன்றுக்கு ஆசைப்பட்டு நம் வாழ்க்கையை தொலைத்து விடுகிறோம். அவ்வளோ பெரிய யானை இருக்குது, நீ எடுத்து சாப்பிட்ருக்கலாம், அந்த வேடனை சாப்பிட்ருக்கலாம், பாம்பை சாப்பிட்ருக்கலாம். அல்பத்தனம் அந்த வில்லில் உள்ள அந்த நரம்பு மேலே ஆசைப்பட்டுச்சா, போய் சேர்ந்துருச்சு அந்த நரி. நரி விருத்தம் 6ஆம் நூற்றாண்டுலேயோ 7ஆம் நூற்றாண்டுலேயோ எழுதப்பட்டது. திருத்தக்க தேவர் அப்படிங்கிறவரால் எழுதப்பட்டது. இது மாதிரி நரியை உதாரணமாக வைத்து ஒரு நிறைய பாடல்கள் எழுதியிருக்கிறார். ஆனால் படித்து அர்த்தத்தை புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அது நரிக்கு எழுதப்பட்டதில்லை, நமக்காகவே எழுதப்பட்டது அப்படிங்கிற ஒரு உணர்வை ஒவ்வொரு பாட்டும் தரும். இதெல்லாம் 6ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது. ஆனால் இன்னைக்கும் இந்த அறிவியல் யுகத்திலும் இந்த ராக்கெட் காலத்திலும் இது எவ்வளவு மனுஷனுக்கு பொருத்தமாக இருக்குது. நமக்குன்னு ஒரு இலக்கு இருக்கிறது, நமக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கிறது, நமக்குன்னு ஒரு திறமை இருக்கிறது. ஆனால் அல்பத்தனமாக மொபைல் ஃபோன்லேயோ இல்லை தேவையில்லாத ஒரு சபலத்திலேயோ நம்ம வாழ்க்கையை தொலைத்து விடுகிறோமா இல்லையா? அதுவும் இன்றைக்கி அடுத்த தலைமுறை நிறைய அந்த மாதிரி வாழ்க்கையை வீணாக்கி கொண்டு இருக்கிறார்கள். அப்போ இதையெல்லாம் அவங்க உட்காந்து படித்தாங்கன்னு வைங்களேன், அதை ஆத்மார்த்தமாக உணர்ந்து படித்தார்கள் என்றால், என்னடா இது தேவையில்லாத அல்பத்தனமான வேலை பார்த்துட்ருக்குறோம், நமக்கு எவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது கண்ணுக்கு முன்னால், அதை விட்டுட்டு இதை செய்து கொண்டிருக்கிறோமே அப்படிங்கிற ஒரு நினைவுறுத்தல் வரத்தானே செய்யும். இப்போ குளத்தில் தாமரைப்பூ இருக்குன்னு வைங்க, குளத்தில் தாமரைப்பூ இருக்குது. இந்த தாமரை பூவுக்கு தாயும் தந்தையும் யார்? தாய் தண்ணீர், அருமையாக சொல்லிட்டீங்க. தந்தை யார்? சூரியன். சூரியன் தாமரைன்னு நான் ஏதோ அரசியல் பற்றி பேசுகிறேன்னு நினச்சிடக்கூடாது, நான் இலக்கியம் பேசிகிட்டு இருக்கிறேன், ரைட்டா? இப்போ தாமரைக்கு தாய் தண்ணீர், தந்தை சூரியன். இது 2 இருந்தால் தான் அது உயிரோடு வாழ முடியும், சரிதானா? இப்போ அந்த தாமரைப்பூ இருக்குல்ல, அது பிஞ்சு விழுந்துருச்சுன்னு வைங்க தண்ணிக்குள்ளேயே, அதை கொய்து அந்த தண்ணியிலே போட்டுட்டோன்னு வைங்க, கொஞ்ச நாளில் என்னாகும்? அதே தண்ணி அந்த பூவை அழுக வச்சிரும், அழுக வச்சு கொன்றும். அதே பூவை தூக்கி தரையில் போட்டோன்னு வைங்க, மத்தியானம் சூரியன் அந்த பூவை கருக்கி ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடும். இப்போ எந்த தண்ணீரும் சூரியனும் அந்த பூவுக்கு உயிர் கொடுத்து காப்பாற்றியதோ, அந்த பூ தன் நிலை இழந்து விட்டால் அதே தண்ணீரும் அதே சூரியனும் அதற்கு எதிரியாக மாறிவிடுகிறது. புரிஞ்சவங்க கை தட்டலாம். தன்னிலை கெட்டால், இப்போ நாம் ஒரு நிலமையில் இருக்கிறோம், ஒரு இடத்துக்கு வர்றோம், ஊரே கொண்டாடும், நம்ம சொந்தக்காரங்களாம் வரவேற்பாங்க, உங்களை மாதிரி உண்டானாச்சு, அக்காலாம் எப்படிப்பட்டவங்க தெரியுமா அப்படின்னு கொண்டாடுவாங்க, அவ்வளவு பாராட்டுவாங்க. நம்ம இருக்கிற நிலமையிலேருந்து இறங்கிட்டோன்னா யார் பாராட்டினாங்களோ யார் கொண்டாடினாங்களோ அவங்களே தூக்கி ஒரு ஓரமாக போட்டு போயிடுவாங்க இல்லையா? இது இன்னைக்கும் இனி வரும் காலத்துக்கும் என்றைக்கும் பொருந்துகிற ஒரு அழகான உவமையை என்னைக்கோ விவேக சிந்தாமணி என்கின்ற ஒரு பழைய இலக்கிய நூல் சொல்லி இருக்கிறது என்றால், நம்முடைய தமிழ் எவ்வளவு அழகான விஷயங்களை நமக்கு தந்திருக்கிறது. அந்த விவேக சிந்தாமணியில் வருகிற ஒரு பாடல், சங்கு வெண் தாமரைக்கு தந்தை தாய் ரவி தண்ணீர், அங்கதை கொய்துவிட்டால் அழுக செய்து அந்நீர் கொள்ளும், துங்க வெண் தரையில் போட்டால் சூரியன் காய்ந்து கொள்வான், தங்களின் நிலைமை கெட்டால் இப்படி தயங்குவாரே. நம்ம இதை என்னைக்காவது எடுத்து வாசித்து பார்த்துருக்குறோமா? ரொம்ப 50 ரூபாயோ 30 ரூபாயோ தான் இந்த புத்தகம்.
நீங்கள் ஓய்வாக இருக்கும்போது இதை எடுத்து ஏதாவது ஒரு பாட்டு, ஏதாவது கண்ணை மூடிட்டு ஒரு பக்கம் திருப்புங்க. இந்த 4 வரியில் ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டு என்ன சொல்லுகிறது அப்படிங்கிறத உள்வாங்கினீங்கன்னா அன்னைக்கு யாரு கூடயும் சண்டை போடணுன்னே தோணாது. எந்த பிரச்சனையுமே நம்ம மனசுக்குள்ளே இருக்காது. நம்ம அல்பத்தனமாக சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் யோசிச்சுட்டு இருப்போம் இல்லையா, அதெல்லாம் தூக்கி ஓரமாக போயிட்டு உலகமே இவ்வளோதான்ப்பா, அந்த காலத்துலேருந்து இப்படி தான் இருந்திருக்கிறாங்க, நம்ம மட்டும் என்ன விதி விலக்கா, லைஃப்பை பார்த்து போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையையும் ஒரு எழுச்சியையும் இந்த எழுத்து தருவது மாதிரி இந்த உலகத்தில் யாராலையும் தர முடியாது.